ஜெய் சாயிராம். துன்பத்தை தூரமாக வைத்துவிட்டு இன்பத்தை எப்பொழுதுமே நம் மனதில் வைத்துவிட்டு நம்பிக்கையை நமக்குள் வைத்தால் எல்லாமே வெற்றியாகும். வெற்றி மட்டுமே எப்பொழுதும் நம்மிடம் நிரந்தரமாகவே இருக்கும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, இன்று அற்புதமான மங்களகரமான நாளில் மனதார உன் சாயப்பாவை நினைத்து நீ துவங்கும் எல்லா விஷயங்களும் எல்லா காரியங்களும் பூரண வெற்றி பெறும். நீ மனதில் நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். ஆம் குழந்தையே, பூரண வெற்றியை பெறப்போகும் அற்புத நாள் இதுவேதான். எது நினைத்தும் சோர்வடைந்து விடாதே. வாழ்வு நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. தோல்வியடைந்து கொண்டே இருக்கிறோமே என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு வெற்றி எப்பொழுது நம்வசம் வரும் என்ற தீவிர சிந்தனையோடு எதிர்பார்ப்போடு வாழ பழகினாலே போதும். வெற்றி ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து அடைந்தே தீரும். எவ்வளவுதான் மேகம் மூடினாலும் வெளிவரும் நேரம் வரும் பொழுது நிச்சயமாக அந்த கதிரவன் வெளிவந்துதான் ஆக வேண்டும். அதுபோலத்தான் நம் வெற்றியை யார் தடுத்தாலும் உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை உனக்கு வெற்றியை பெற்றுத்தரும் ஏதாவது ஒரு ரூபத்தில். ஆம் குழந்தையே, நீ கடக்கப் போகும், நீ செல்லப் போகும் பெரும் பாதையை கண்டு வியந்து விடாதே. அப்படி நீ வியக்க நேர்ந்தால் நீ கடந்து வந்த மிகப்பெரிய பாதையை நினைவு பார்த்துக்கொள். சந்தித்த சவால்களையும் சோதனைகளையும் நினைத்து பார்க்க கற்றுக்கொள். அனைத்து பயமும் அப்பொழுது உன்னை விட்டு விலகியே ஓடிவிடும். ஆம் குழந்தையே, உன்னால் முடியும் என்று சொல்லிக்கொண்டே இரு. வெற்றி எப்பொழுதுமே உன்னிடம் வந்து சேரும். உன்னிடமே நிரந்தரமாக இருக்கும். எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நின்று போராடு. யார் என்ன சொன்னாலும் கவலையே படாதே. என்றும் நீயே வெல்வாய். வெற்றி எப்பொழுதுமே உனக்கு சாத்தியமாகவே இருக்கும். நம்பிக்கை என்பது உன் கையில் இருக்கும் வரை வெற்றி என்பது உன் கை தொடும் தூரம்தான் என்பதை புரிந்து கொள். எல்லாம் சில நேரம்தான், சிறிது காலம்தான். மாற்றங்கள் வந்தேதான் ஆக வேண்டும். மாற்றங்கள் மாறித்தானே தீர வேண்டும். நீ உறங்கும் போதும் சரி, ஓய்வெடுக்கும் போதும் சரி, பலவிதமான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதும் சரி, உன் கண்களுக்கு எதிராக உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ பார்க்கும் அத்தனை ஜீவராசிகளின் வடிவமாக நான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னுள்ளும் இருக்கிறேன். நிழலாக எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து கொண்டும் இருக்கிறேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. உன்னுடைய அத்தனை கேள்விக்குமான பதிலை நான் உனக்கு வழங்கியே தீருவேன். நான் உன்னோடு இருக்கும் அந்த தருணத்தையும் உணர்ந்து கொள்ள நான் அத்தனை வழிகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எனது இருப்பிடத்தை, எனது உண்மையான ஆசிர்வாதத்தை நீ முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுது நான் உன் அருகில் இருப்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். நான் உன் அருகில் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் உன் மனதை போட்டு ஏன் இப்படி வருத்தி கொண்டே இருக்கிறாய்? எதையும் இப்படியாகிவிட்டதே அப்படியாகிவிட்டதே, நம் வாழ்க்கையில் மாற்றங்களே வராதா? மற்றவர்கள் அதிசயிக்கும் வண்ணம் நம் வாழ்க்கையில் வாழவே மாட்டோமா என்ற எதிர்மறை சிந்தனையோடு எப்பொழுதும் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. குழம்பிக்கொண்டே இருந்தால், மனதை நிம்மதியில்லாமல் வைத்துக்கொண்டே இருந்தால் உன்னால் சந்தோஷத்தை அனுபவிக்காமல் முடியாமலே போய்விடும். எல்லாம் மாறி சந்தோஷம் உன்னை நெருங்கும் தருவாயில் கூட உன்னால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது.
எனவே மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். எப்படியாவது வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும், எப்படியாவது வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீர வேண்டும் என்று நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் இருக்கும் என் குழந்தையே, உனக்கான வெற்றியை நிச்சயமாக உன் கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். சாயிராம், சாயிராம். ஒரு ஊர்ல 2 பேர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார்கள். ஒருவர் மிகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடும் முகத்தில் ஒரு விதமான புன்னகையோடும் இருப்பார். மற்றவரோ எப்பொழுதும் கோபத்தோடும் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டும் பொறாமை எண்ணத்தோடும் முகத்தில் ஒரு சிறு புன்னகை கூட இல்லாமல் எப்பொழுதுமே ஒரு விதமான பதற்றத்தோடே இருப்பாராம். அப்படி இருக்கும் தருவாயில் அந்த ஊரில் ஒரு விளையாட்டுப் போட்டியை அறிமுகம் செய்தார்கள். அந்த விளையாட்டுப் போட்டியில் அந்த எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும் நபரும் எப்பொழுதுமே கோபமாக இருக்கும் நபர் 2 நண்பர்களும் கலந்து கொண்டார்கள். 2 பேரும் கலந்து கொண்ட அந்த போட்டியில் எப்பொழுதுமே மனதை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வைத்துக்கொண்ட அந்த நபர் அந்த போட்டியில் வெற்றியை பெற்றுவிடுவார். பொறாமையோடும் முகத்தில் ஒரு விதமான புன்னகை கூட இல்லாமல் நம்பிக்கை இழந்தவராக இருந்த அந்த நண்பர் போட்டியில் தோற்றுவிட்டார். தோற்ற அந்த நண்பருக்கு கோபம் மிகவும் அதிகமாக ஆனது. வென்றவரை பார்த்து மிகவும் கோபப்பட்டு பொறாமையோடு அந்த நபரை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பார் அந்த தோல்வியுற்றவர். இப்படி தோற்றதாலும் வெற்றி பெற்றதாலும் நண்பர்களுக்கிடையே சிறு விரிசல் ஏற்பட்டது. ஏன் இந்த நண்பர் நம்மேல் இவ்வளவு கோபமாக இருக்கிறார், வெறுப்போடு இருக்கிறார், நம்மை பற்றி மற்றவர்களிடம் அவதூறாக பேசுகிறாரே, நாம் அப்படி என்ன தவறு செய்தோம்? வெற்றிதானே பெற்றோம், போட்டியில் வெற்றிதானே பெற்றோம், இதற்கு ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறார் என்று பல நாள் சிந்தித்து ஒரு நாள் அந்த கேள்வியை தன் நண்பரிடம் கேட்டுவிட்டார் வெற்றி பெற்றவர். என்னதான் உனக்கு பிரச்சனை? நான் அப்படி உனக்கு என்னதான் தீங்கு செய்தேன்? ஏன் எப்பொழுதும் என் மீது கோபமாகவே இருக்கிறாய்? மற்றவர்களிடம் என்னை பற்றி அவதூறு பேசிக்கொண்டே இருக்கிறாயே, நான் அப்படி உனக்கு என்னதான் தீங்கு செய்தேன் என்று தன்னுடைய தோல்வியுற்ற நண்பரை பார்த்து கேட்டாராம் வெற்றி பெற்றவர். உடனே தோற்று போனவர் சொன்னாராம், நீ சந்தோஷமாக இருக்கிறாய், வெற்றி பெற்றதால் தான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய். நீயும் என்னை போல் தோற்றிருந்தால் நீயும் இதே சுபாவத்தோடு தான் இருப்பாய். வெற்றி பெற்றவரை பார்த்து கோபத்தோடு இருப்பாய், பொறாமைப்பட்டிருப்பாய். நமக்கு அந்த வெற்றி கிடைக்கவில்லையே என்ற மனதில் ஒரு விதமான குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். இதே சூழ்நிலையில் நீயும் இருந்திருப்பாய், தோல்வியுற்றாள் என்று பதில் கூறினாராம் தோல்வியுற்றவர். உடனே வெற்றி பெற்றவர், நண்பரே, நான் ஜெயித்ததால் தான் இப்பொழுது மகிழ்வாக இருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாயா? அப்படி இல்லை. அப்படி என்றால் அது மிக மிக தவறு. நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்ததால் தான் வெற்றியே பெற்றேன் என்பதுதான் என்னுடைய நினைவு என்று கூறினாராம் வெற்றி பெற்றவர். அந்த வார்த்தையை கேட்டதும் தோல்வியுற்றவர் தன்னுடைய தவறை புரிந்து கொண்டாராம். நாமும் நம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சிறிதளவாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷமாக நம் மனதை வைத்து கொள்ள வேண்டும். முகத்தில் ஒரு விதமான புன்னகையை வைத்துக்கொண்டே இருந்தால் நமக்கான வெற்றி நிச்சயமாக நம் கையில்தான். எப்படிதான் வாழ்க்கை இருந்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, நம் வாழ்க்கை எப்படியாக இருந்தாலும் கூட அதில் மகிழ்ச்சி சந்தோஷம் எங்கு இருக்கிறது என்பதை தேடி தேடி நாம் சென்றாலே போதும். நமக்கான வெற்றி நிச்சயமாக நம் கையில்தான். வெற்றி மேல் வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீரலாம். மகிழ்ச்சியோடு இருக்கலாம், நிம்மதியாக மனதை வைத்துக் கொள்ளலாம், சந்தோஷமாக இருக்கலாம், புன்னகையோடு இருக்கலாம். நம் வாழ்க்கையில் நாம் நினைத்தராத வெற்றியை, நினைத்து கூட பார்க்க முடியாத சந்தோஷத்தை நிச்சயமாக அடையலாம். நம் சாயப்பா அதை அடைய வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம்.
சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? எந்த சந்தேகமுமே வேண்டாம். இது உனக்கான வார்த்தைகளே. உன் வாழ்விற்காக உன் சாயப்பா உனக்காகவே அளிக்கும் சத்திய வார்த்தைகள். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். இது உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றாலே சிறப்பான மாற்றம் உன் வாழ்வில் எனது அற்புதத்தால் நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு காத்திரு. உன் வாழ்க்கையில் நீ சுபிக்ஷமாக வாழப்போகிறாய். சந்தோஷங்கள் வந்து உன்னை சூழும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நான் இருக்கிறேன் எப்பொழுதுமே. சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது. இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை. சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா? எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்பங்கள் சூழப்போகிறது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு திடமாக இரு. உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இரு. எந்த நேரத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லையே என்று வருத்தமே படாதே. பின்னோக்கி செல்லாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோமே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வேகமாக முன்னேறும் காலம் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இது உனக்கான நாள்தான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஆரம்பமாகும். எப்பொழுதுமே மனதில் உயர்ந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷமாகவே அமையும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? அப்படியென்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே சூழப்போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு கூடிய விரைவில் வந்துவிடும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. நான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில்தான் ஏன் இத்தனை பயமும் போராட்டமும்? வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானதுதான். ஆனால் அதைவிட மிக மிக வலிமையானது நீ வாழும் வாழ்க்கை என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆசையில்லாத முயற்சியால் பயனே இல்லை. முயற்சியில்லாத ஆசையால் பயனும் இல்லை. எனவே முயன்று கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாக இரு. பொறுமையாக இரு என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. எதற்காக தெரியுமா பிள்ளையே? எதற்குமே பயப்படாதே. அது மண்ணில் விழுந்த விதையின் குணம். அந்த குணம்தான் உன்னில் இருக்கிறது. அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையை கடைப்பிடித்து கொண்டே இருக்கிறாய். அதற்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டும் எல்லைகள் உண்டு. ஆனால் அன்புக்கு மட்டுமே என்றுமே எப்பொழுதுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்கள் மீது அன்பு செலுத்து. உனக்கான மகிழ்ச்சி, அன்பு எல்லாமே உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக.
உன்னுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ குறைத்துக் கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதி உனக்கு கிடைக்கும். எல்லாம் நல்லதாகவே விழுகிறது, நல்லதாகவே நடப்பது போல எண்ணுகிறது. ஆனால் எல்லாமுமே கைவிட்டு போய்விடுமோ என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு. சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது. இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை. சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா? எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்பங்கள் சூழப்போகிறது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு திடமாக இரு. உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இரு. எந்த நேரத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லவே இல்லையே என்று வருத்தமே படாதே. பின்னோக்கி செல்லாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோமே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வேகமாக முன்னேறும் காலம் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இது உனக்கான நாள்தான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஆரம்பமாகும். எப்பொழுதுமே மனதில் உயர்ந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷமாகவே அமையும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? அப்படியென்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே சூழப்போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு கூடிய விரைவில் வந்துவிடும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. நான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில்தான் ஏன் இத்தனை பயமும் போராட்டமும்? வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானதுதான். ஆனால் அதைவிட மிக மிக வலிமையானது நீ வாழும் வாழ்க்கை என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆசையில்லாத முயற்சியால் பயனே இல்லை. முயற்சியில்லாத ஆசையால் பயனும் இல்லை. எனவே முயன்று கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாக இரு, பொறுமையாக இரு என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. எதற்காக தெரியுமா பிள்ளையே? எதற்குமே பயப்படாதே. அது மண்ணில் விழுந்த விதையின் குணம். அந்த குணம்தான் உன்னில் இருக்கிறது. அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையை கடைப்பிடித்து கொண்டே இருக்கிறாய். அதற்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டும் எல்லைகள் உண்டு. ஆனால் அன்புக்கு மட்டுமே என்றுமே எப்பொழுதுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்கள் மீது அன்பு செலுத்து. உனக்கான மகிழ்ச்சி, அன்பு எல்லாமே உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. உன்னுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ குறைத்துக் கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதி உனக்கு கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதலுக்கு உன் அப்பா செவிசாய்த்து விட்டேன். உன் கடினமான காத்திருப்புக்கு நீ விரும்பிய பரிசு இதோ மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் என் கைகளிலிருந்து. குழந்தையே,
நீ சக மனிதர்களிடம் எப்பொழுதுமே அன்பாக பழகு. அவர்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது ஆறுதல் அளிக்கக்கூடிய விதத்தில் பழகு. காலத்தோடு ஒன்றி பழகு. உன்னால் யாருக்கும் சிரமம் ஏற்படாதவாறு பழகு. அதேபோல் உன்னுடைய வார்த்தையில் எப்பொழுதுமே அமைதி இருக்க வேண்டும். குழந்தையே, அனைத்துமே நானாக நீ எண்ணிக்கொண்டிருக்கையில் சதா சர்வகாலமும் சாயி 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 என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னை விட்டு போக எனக்கு எப்படி மனம் வரும் குழந்தையே? நீ உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு எப்படி மனம் வரும்? என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டு விட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன். உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை அவர்கள் நம்பிக்கையை.